ஹாய், நான் சந்தோஷ் கதிரவன், மிகோதா ஜாப்பனீஸோட ஃபவுண்டர் அண்ட் உங்களோட லாங்குவேஜ் ஸ்கூல் அட்வைசர். இந்த வீடியோவில் ஜப்பானுக்கு லாங்குவேஜ் ஸ்கூலுக்கு வர ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுற ஸ்ட்ரகிளை தான் பார்க்க போகிறோம். நம்பர் 1, நீங்கள் லாங்குவேஜ் ஸ்கூலுக்கு வரீங்க அப்படின்னா நீங்கள் தாங்க உங்களை ஃபுல்லாக பார்த்துக்கணும். இதுக்கு மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வரணும். இந்தியாவில் நம்ம எல்லா ஒர்க்கையும் நம்மளே பார்த்துருக்க மாட்டோம். நம்ம வீட்டில் அம்மா அப்பா இருப்பாங்க, அவங்க சில ஒர்க்ஸ் பார்ப்பாங்க. அதே மாதிரி சிப்ளிங்ஸ் இருப்பாங்க, அவங்க சில ஒர்க் பார்ப்பாங்க. நம்ம வேலையை ஃபுல்லாக பார்த்தோங்கிற மாதிரி இருக்காதுங்க. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் தான் உங்களை A to Z பார்த்துக்கணுங்கிறப்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. இதுக்கான மைண்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் தாங்க வேணும். ஓப்பனாக சொல்ல போகணுன்னா, இதை யோசிக்காமல் நீங்கள் வந்துட்டீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஸ்ட்ரகிளாக மாறிடும். ரெண்டாவது, இங்கே பார்ட் டைம் பார்க்குறப்போ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், ஜப்பான் வந்துட்டு ஒரு ரொம்ப துருத்துருன்னு இருக்கிற ஆட்கள் இருக்கக்கூடிய கண்ட்ரிங்கிறனால மல்டி டாஸ்கிங்கிறது இங்கே காமன் தான். நீங்கள் ஒரு பார்ட் டைமுக்கு போகிறீங்க அப்படின்னா, நான் ஜஸ்ட்டு என்னோடய ஒர்க்கு க்ளீனிங் அப்படின்னா நான் க்ளீனிங் மட்டும்தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம முடிவு பண்ண முடியாதுங்க. எல்லா டாஸ்க்குமே பண்ணுற மாதிரி வந்துடும். குக் பண்ண சொன்னாங்கன்னா குக் பண்ணணும், இல்லாட்டி சர்வ் பண்ண சொல்கிறாங்கன்னா சர்வ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ A to Z எல்லாமே நம்மளும் பண்ணணுங்கிற மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க. இங்கே இருக்கிற பீப்புளுமே அப்படி தான். ஸோ இங்கே இருக்கிற அந்த ஸ்டோர் மேனேஜர் கூட எல்லாருக்கும் ஈகோ இல்லாமல் பார்க்குற மாதிரி தான் இருப்பாங்க. அப்போது நம்ம இங்கே மல்டி டாஸ்க் பண்ணுறத டக்குன்னு அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் இதுக்குமே ப்ரிப்பேர்டாக இருக்கணும். திடீர்னு வந்துட்டு என்னடா எல்லா வேலையும் என்னை பார்க்க சொல்கிறாங்களேங்கிற மாதிரி ஷாக் ஆனோம் அப்படின்னா இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் டு அடாப்ட். இந்த 2 விஷயம் தாங்க லாங்குவேஜ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மெயினாக ஃபேஸ் பண்ணக்கூடியது. இது 2 ஓவர் கம் பண்ணிட்டாலே பெரிய பிரச்சனைங்கிறதே கிடையாது லைஃப்பில். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வந்துருச்சு இந்த வீடியோ மூலயமா. இது தெரியல, இவங்களுக்கு தெரிஞ்சால் பரவாயில்லங்கிற மாதிரி தோன்றவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கு இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை.